சிறகடிக்க ஆசை சரிகளில் அடுத்து வர எபிசோடில் நம்ம முத்து இருந்துட்டு முருகன் கிட்ட வந்து 2 பேருமே செம்ம கேடுங்க தான். அந்த கேடையோடு சேர்ந்துக்கிட்டு நம்மளவே முட்டாளாக்கிடுச்சிங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம வித்தியா இருந்துட்டு சாரி முத்து, என்னதான் இருந்தாலையும் ரோகிணியினுடைய ஃப்ரெண்டு அவள் வாழ்க்கை அப்படி போனதுனால அவள் என்ன சொன்னாலையும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதா ஆயிடுச்சு, வேறு வழியே இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ ஹெல்ப் பண்ணதில் தப்பு இல்லை, ஆனால் மீனாவையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு அவளையும் நீங்கள் முட்டலாக்கி இருக்கீங்களே. கடைசி நேரத்தில் மீனா தான் எல்லாருக்கும் குற்றவாளியை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கால அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் இவளுக்கு இத்தனை தடவை சொன்னாலையும் புரியவே புரியாது, நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனா இருந்துட்டு என்னங்க பண்ண சொல்கிறீங்க, கிறிஷை காட்டி பயன்படுத்துகிறாங்க. கிறிஷ் எப்படி போனாலும் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி பற்றின விஷயத்த வீட்டில் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். கிரிஷ் ஒரு வேலை இல்லாமல் போயிட்டா என்னங்க பண்ணுறது, அதனால தாங்க எல்லா உண்மையும் நானும் அவங்க கூட சேர்ந்து மறைக்க வேண்டியதாக போயிடுச்சு. அதுக்காக உங்ககிட்ட நான் எத்தனை தடவை வேணாலே நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம ரோகிணி இருந்துட்டு என் வாழ்க்கை இப்படி ஆனது காரணம் அந்த முத்துவும் மீனாவும் தான், அவங்கள நான் சந்தோஷமாகவே வாழ விடவே மாட்டேன். நான் அந்த வீட்டில் இல்லை, ஆனால் அதே மாதிரி அவங்களும் அந்த வீட்டை விட்டு அவமானப்பட்டு வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.